ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனத்தில் வேலை பார்த்த அந்த நண்பரை என்ன காரணம்னு தெரியல, திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வயது, அனுபவம், திறமை எல்லாத்துலேயுமே மூத்தவராக இருக்கக்கூடிய அந்த நண்பர் இந்த சூழ்நிலையை எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத தேர்தலுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நல்ல நிறுவனத்தில் மறுபடியும் அவர் வேலைக்கு சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பதிவில் முக்கியமாக சொல்ல வர விஷயமே இதுதான். அதாவது ஒருத்தர் பசியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறது நாம பசியில் இருந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வேலை தேடிக்கிட்டு இருந்த டைமில் இவருக்கு தெரிந்த நண்பர்கள் 2 பேர் இவரை மாதிரியே வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேலை தேடிட்டு இருக்கிறத இவர் நோட் பண்ணார். இவருக்கு வேலை கிடைச்ச அதே கையோட அந்த பசங்களுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் வேலைக்கு அப்படின்னு முயற்சி பண்ணி இவருக்கு அடுத்தடுத்து வந்த 1-2 வாய்ப்புகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி, அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி, அவங்களும் இப்போ ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஹாப்பியாக சொன்னார். பொறுமை, நிதானம், வயது, அனுபவம், திறமை, பிறரை மதிக்கக்கூடிய பண்பு, யாரையும் உதாசீனப்படுத்த விரும்பாத அந்த நல்ல குணம், இப்படி எல்லாவற்றிலுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நண்பருடைய இந்த செயல்பாடுகளை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய நல்ல மனதுக்கும், கடினமான உழைப்புக்கும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற அந்த நல்ல உள்ளத்துக்கும் இன்னும் நிறைய வெற்றிகள் அவருடைய வாழ்க்கையில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். தேங்க்யூ.